ஜெந்த வருவோம். சரி, கருப்பசாமி மறுபடியும் பழனி வச்சு பழனி ஒரே ஒரே சரிப்பா. சரி, கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்து வந்தேன். சுற்றி பார்த்து வந்ததில் நான் வந்து பஸ் டிரைவர் அப்படித்தானே அந்த வேலை வந்து இப்போ எனக்கு வந்து ஆயிடுச்சு, கொஞ்சம் விபத்துல ஆயிடுச்சு. அதனால கருப்பசாமி நான் ஓட்டிட்டு போய் விபத்தாச்சா இல்லை கூட போன விபத்தாச்சு விபத்தாச்சு. அப்போ நீ ஆனப்பமே என்னதான் பஸ் அப்படிதான் அப்படி இல்லை. அதனால் அவன் கொடுத்தது சொன்னாங்க இருக்கிற வேலையை போய் அதனால நீ அந்த பணியை நீ எடுத்துக்க அப்படியே இல்லையா. அதனால கருப்பசாமி உனக்கு நான் அதே வேலை திரும்பி எனக்கு வருமா வராதா? ஆனால் நான் வரணும் கொடுத்தா போதும். என் ஆளுக்கு மட்டும் சுட்டு சொல்லிக்கிறோம். நான் அதுக்குள்ள ஓடி பார்த்துருவேன். சரி சரிப்பா. சரி, நீ பார்த்து என்னுடைய பிரச்சனை அதே கருப்பசாமி. சரிப்பா. சரி, எனக்கு நல்லா ஒரு வேலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. உனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தகவல் இருக்கு. அதனால நீ சொன்ன மாதிரி இந்த அம்மைய மாதிரி இப்போ வழக்காடு சொன்ன மாதிரி எதையும் ரிப்ளை பண்ணிடாது. திருப்பி எதுவுமே அனுப்பியிருக்கூடாது. உனக்கு வேலை அதே வேலை கூப்பிட்டு நான் போட்டு கொடுக்குறேன். இன்னும் ஒரு 70 நாள் போகணும். அது ஒரு 2 மாதம் பார்த்துக்கிறேன். 70 நாள் பார்த்துக்கிறேன். அந்த 70 நாள் முடியறதுக்குள்ள உனக்கு நான் கருப்பசாமி நல்ல செய்தியா உனக்கு நான் அதே வேலையை வாங்கி கொடுத்துட்டு நான் கேட்குறேன். எனக்கு அதை மாதிரி செஞ்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு அம்மாவாசை எனக்கு நாளைய பக்கம் வந்துடும். சரியா? என் பாரதியோட எனக்கு ஒரு நாளை எனக்கு பார்த்தேன் சொத்து வாங்கிட்டேன். 70 நாளில் எங்கேருந்து பண்ணி வச்சுட்டேன். 70 நாள் இவ்வளோ நாள் 7 நாள் பழம் முடியல. 70 நாளில் உனக்கு வந்து ஒரு தகவல் வரும். அந்த தகவலை போய் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் மீண்டும் உனக்கு அதே வேலை வாங்கி ஒரு டிரைவர் வாங்கிட்டு உனக்கு அதே பஸ்ஸில் உனக்கு ஓட்டுற உனக்கு உருவாக்கிட்டு இன்னி கரெக்டாக ஆகணும் நினைச்சேன். அதுக்கிட்ட ஒரு பைக் அமைச்சிட்டாங்க. ஆக மொத்தம் முதல் கூட நடந்தது. இப்போ நாங்கள் சர்வீஸ் பார்த்தாலும் அதை போட்டு கொடுக்குறாங்க இன்னும் முடியலாம் இருக்குல்ல. அதனால் வந்து சஸ்பெண்ட் ஆர்டர் வந்தாலும் சரி, கேன்சல் ஆர்டரே வந்தாலும் சரி, வேணாம் வந்தாலும் சரி, அதையெல்லாம் மாற்றி அமைச்சு உனக்கு உருவாக்கி அதே வேலையை உனக்கு வாங்கி கொடுத்துட்டு உனக்கு நான் கேட்டேன். அப்போ எனக்கு தான் செஞ்சேன். அது என்ன கேட்கணும் அப்போ நான் சொல்லுவேன். இதை கொண்டு எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறது சாமி அப்படின்னு சொல்லி உனக்கு விருப்பத்தை வச்சு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நான் வந்து இன்னையோட நான் தப்பு செஞ்சது தான் என்னால் மாற்றி கொடுத்ததுனால உசுறுபடி இறக்கம் ஆனது தான். அதுக்கெல்லாம் கருப்பசாமி எனக்கு தண்டனையா இத்தனை நாளாக கொடுத்தது போதும். இன்னும் எனக்கு வந்து நான் தப்பை விட்டுட்டேன். எனக்கு இன்னும் என்ன எனக்கு வேலை நல்லபடியா எனக்கு 70 நாள் நீ வாங்கி கொடுத்தரணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஆலயத்தை 18 டைம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் போயிருக்காரு. நான் ஒரு முடிவு பண்ணேன். 18 டைம் சுற்றிட்டு வந்து காலோடு வந்துட்டு அப்புறம் போயிருக்கோம். இதை கொண்டு போய் பள்ளி சாப்பிட்டு பள்ளியை தேய்ச்சி குடிச்சிடணும். அதை கொண்டு போய் வேலை போய் கைப்படாமல் இருக்கும். அம்மாவாசை நடக்கும். கருப்பசாமி மறுபடியும் உத்தரவு தூரம் வளர்ந்து பார்த்தோம் ஜெந்த இருப்போம். சரி, கருப்பசாமி மறுபடியும் பொள்ளாச்சி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்து வந்தாங்க. சுற்றி பார்த்து வந்ததில் இப்போ நமக்கு வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. அத்தனையும் வந்து அப்படி டக்குன்னு நின்றுச்சு. அதனால கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்தோம் காலம். சரிப்பா, அப்படியா? சரி சரி, நீ எதிர்பார்த்ததோட கருப்பசாமி வந்து நல்லபடியா நாம் நினைக்கிற மாதிரி அந்த கோயிலில் என்ன பண்ணணும் அதில் நல்லா வருமானத்தை கொடுத்து உனக்கு நான் நினச்ச மாதிரி சகோதரன் வந்து உனக்கு நான் கருப்பசாமி சகோதரின் வந்து உனக்கு சப்போர்ட்டாக இருந்து நல்லபடியாக உனக்கு பேர் சொல்கிறோம் உனக்கு உருவாக்குறவங்க நான் இன்னும் கருப்பசாமி உருவாக்கி தரேன். அதே போல் நான் கருப்பசாமி அம்மாவை வந்து வியாழக்கிழமை நமக்கு பார்க்கணும். அம்மாவாசை வர முடியாது. அதனால அடுத்த வியாழக்கிழமை நான் வந்து பார்க்கணும். நீ நினச்சது போல உனக்கு இன்னும் உனக்கு கூடவே இருக்கிறது இருந்து மட்டும் பார்த்துட்டு போயிடும். அதே மாதிரி
அதனால் ஒரு நல்ல வழியெல்லாம் அமைச்சு கொடுக்கும்போது மறுபடியும் ஒரு புதுரோடு வரும். புதுரோடு புதுரோடு வரும். சரியா? வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது தானாக தேடி நான் அமைச்சிட்டேன். நான் எப்போ எந்த காலம் அமைக்கிறேன்னு அமைச்சியாரு அப்புறம். ஆனால் புதுசாக ஒரு வரும். வந்துச்சுன்னா தேடி போயிடாது. என் சகோதரி வந்து சோதிச்சு பார்ப்பா அப்படின்னு என் சகோதரி சொல்லியிருக்கேன். அதனால் புதுசாக ஒரு வரும். அதனால் இந்த காலம் எப்படி கரெக்டாக இருந்தார் அதே மாதிரி கரெக்டாக இருந்தது. நீ நினச்சதோட என் சகோதரியும் கூட வந்து நான் கர்ப்பசாமி நல்லா பேச சொல்கிற உருவாக்கி நல்லா வழியை வரமாகி நல்ல வழியை பேசணும். வந்து இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி வச்சிருக்கு. இதை வந்து இதுபடுத்த வச்சிருந்தேன். நீ தான் கூடவே வரணும் அப்படின்னு அமைச்சு கொடுத்துருக்கு. அப்படியா? அதை அமைச்சு வச்சுக்கோ. அதுக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி முடிக்க சொல்லி நான் கர்ப்பசாமி கூடவே வந்தது. ஆளுக்கு ஒன்று கொடுத்துருக்கு. என் சாம்பலே கொடுத்துருக்கு. நான் கூட இருந்து எல்லாம் சொல்லி வைக்கிறேன். அம்மா வந்து நோய் நொடியெல்லாம் நான் சொல்லி வைக்கிறேன். விரும்பி பரவாயில்ல. அடுத்த விஜயாதான் நான் மாற்ற மாதிரி வாங்கிக்கணும். இப்போ எதுவும் பார்த்து போச்சு. கர்ப்பசாமி மறுபடியும் கூத்தலை தூரம் வளர்க்கடி பார்த்தது ஜென்மம் அம்மா அப்பா சரி. கர்ப்பசாமி மறுபடியும் வளர்க்கடி பார்த்தது அக்கறையை படைப்பு வாங்க ஒரே ஒரே என் மகனை சேர்த்து கொடுக்குறோம். கணவனை சேர்த்து கொடுக்குறோம். கர்ப்பசாமி நல்லபடியாக எல்லாம் பேச முடியலைங்க. சொல்லி பேசுகிறோம். நல்லபடியாக பேசுகிறேன். அதே ஒரு கையில் கொஞ்சம் பிரச்சனை அதுதான். அதையும் முன்னேறி நான் சரி பண்ணிவிட்டு எந்த பிரச்சனை இல்லாமல் போன்ற வரலாற்று கூடவே வந்துடும். சரியா? என்ன கேட்காம ஒரு வருஷ காலத்துக்கு இடம் போகணும். நீ வேணா போகக்கூடாதுன்னு போகிற சூழ்நிலை அமைஞ்சா நீ போகக்கூடாதுன்னு நான் சொல்கிற ஒன்று கேட்டேன். நீ நேற்றுக்கு போனேன்னு நான் கேட்குறேன். இன்னி போகக்கூடாது ஒரு வருஷம். சரியா? உன் பக்கத்து வீட்டில் ஆனாலும் சரி இல்லை தூரமாக ஆனாலும் சரி எங்கே உடனே ஒரு வருஷத்துக்கு நீ நான் சொன்னபடி இருந்தா அப்படின்னா நல்லபடியாக உன்னை பேச வச்சு நோய் நொடியெல்லாம் கரெக்டாக காப்பாற்றி பேர் சொல்றதுக்கு 3 வருடம் நல்லபடியாக கரெக்டாகியாச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் நல்லபடியாக இருக்கணும். வேறு எப்படியும் பார்க்கணும் இல்லையா? அதனால் நல்லபடியாக நான் கொடுக்கணும். இந்த அதுக்கும் சொல்கிறேன். சரிப்பா குடி. இதை போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி கொடுத்துருந்தது. இன்னும் 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி கொடுத்துருங்க. சரியா? இதை கொண்டு போய் நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி கொடுத்துரு. இன்னும் இருக்கு அதையும் சரியாக கொடுத்துருங்க. இதை வந்து இவங்க எடுப்பது நான் கர்ப்பசாமி நல்லா வேலையை வச்சு வருமானத்தை கொடுத்து பேசுறதுல கொஞ்சம் நிறைய மாலை வச்சு கொடுத்தேன். அம்மா வச்சு எனக்கு பார்த்து எனக்கு பார்த்து சோறு கொண்டாந்து கொடுத்தாங்க. எனக்கு நல்லா போச்சு, நல்லா இருக்கு. அதனால் எனக்கு மாலை கொண்டு கொடுத்தாங்க. அவங்க மாலை கொடுத்தாங்க.
நாங்கள் அவருக்கு கூடவே வரணும் இருந்து பார்த்துக்கணும் karena malah utara, dulu